இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 6வது வசனம். அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து தாம் வளர்ந்த ஊருக்கு வந்து ஜெப ஆலயத்திலே உபதேசம் பண்ணினதை கேட்ட ஜனங்கள் அவருடைய ஞானத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு அவர் மூலம் நடைபெற்ற பலத்த செய்கைகளை குறித்து கேள்விப்பட்டு அவருக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தை குறித்து ஆச்சரியமடைந்தார்கள். அவர் தச்சன் அல்லவா என்றும் மரியாளுடைய குமாரன் அல்லவா, அவருடைய சகோதர சகோதரிகள் தங்களோடு இருக்கிறார்களே என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். அவர்களுடைய இடரல்கள் நிமித்தம் அங்கே சில நோயாளிகள் மாத்திரம் சுகமாக்கப்பட்டதை தவிர மற்ற அற்புதங்கள் ஒன்றும் நடைபெறவில்லை. அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். மத்தேயு சுவிசேஷத்தில் தன்னுடைய வேலைக்காரனுக்கு சுகம் அளிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவிடம் வந்த 100க்கு அதிபதியிடம் நான் வந்து சுகப்படுத்துவேன் என்று அவர் சொன்னபோது, நீர் என் வீட்டுக்கு வர நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சுகமடைவான் என்று அந்த 100க்கு அதிபதி சொன்னதை கேட்டு அவருடைய விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சொல்லி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்று சொன்னார். 100 வீரர்களுக்கு தலைவனான அதிகாரியான அந்த 100க்கு அதிபதிக்கு இருந்த விசுவாசத்தை குறித்து, அதாவது அந்த உறுதியான நம்பிக்கை குறித்து இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்பட்டார். இப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் அவருடைய பிள்ளைகளான நம்மிடத்திலே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து 2 விதமான காரியங்களை குறித்து ஆச்சரியப்படுகிறார். ஒன்று, புறஜாதியான ரோம 100க்கு அதிபதிக்கு இருந்த விசுவாசத்தை குறித்தும், தான் வளர்ந்த ஊரான தன்னுடைய சொந்த ஜனங்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் ஆச்சரியப்பட்டார். பல ஆயிரம் ஆண்டுகளாக தீர்க்கதரிசியின் மூலமாக முன்னுரைக்கப்பட்டு சொல்லப்பட்டிருந்த மேசியாவான இரட்சகரை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, மனமும் இல்லை. 100க்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததினால் வேலைக்காரன் சுகத்தை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவனுடைய ஆத்தும ரட்சிப்பையும் பெற்றுக்கொண்டான். இயேசு கிறிஸ்து வளர்ந்த அந்த ஊர் மக்கள் அவரை குறித்து இடரல் அடைந்ததினால், அவிசுவாசத்தினால் சுகத்தை மாத்திரமல்ல ஆத்தும ரட்சிப்பையும் இழந்து போனார்கள். நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அந்த 100க்கு அதிபதியின் விசுவாசத்தை போல இருக்கிறதா, அல்லது இரட்சகரான மேசியாவை நிராகரித்த யூத மக்களுடைய விசுவாசம் போல் இருக்கிறதா? யோசித்து பார்ப்போம், ஜெபிப்போம். இரக்கமும் அன்புமுள்ள ஆண்டவரே, அந்த 100க்கு அதிபதியிடம் காணப்பட்ட உறுதியான நம்பிக்கை எங்களிடத்திலே காணப்படவும், எங்களுடைய விசுவாசத்தை குறித்தும் கர்த்தர் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் உம்மையும் உம்முடைய வார்த்தைகளையும் ஏற்றுக்கொண்டு உறுதியான நம்பிக்கை கொள்ளத்தக்கதான கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்மை விசுவாசிப்பதன் மூலம் ஆத்தும ரட்சிப்பையும் அதன் மூலம் நித்திய ஜீவனையும் பெற்று உம்மோடு நித்திய காலமாக வாழும் சிலாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.